Unit 2, My Native Place. Part 2, Farmer's Friend. Farmer's Friend. Often seen as filth, but gives the soil good health. To reward the farmer with wealth. அசுத்தமாக சில நேரம் பார்க்கப்பட்டும் ஆனால் மண்ணுக்கு நல்ல ஆரோக்கியம் அளித்து விவசாயிக்கு நல்ல செல்வத்தை பரிசாக அளிப்பவன். Plows the soil before farmer, use not the chemicals to harm her, please praise our motherland's armor. விவசாயிக்கு முன்னால் நிலத்தை உழுது எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் நிலத்தையும் காயப்படுத்தாமல் தன்னோட தாய்மண்ணின் கவசத்தை போற்றினேன். Shy to show his looks, toils often on fishing hooks, to give the fisher something to cook. என்னுடைய தோற்றத்தை காட்ட வெட்கப்பட்டு சில நேரம் மீன்பிடி தொழிலில் கஷ்டப்பட்டு மீன் பிடிப்பவருக்கு சிலவற்றை சமைப்பதற்காக கிடைக்கச் செய்தேன். Be humble like a worm, think no one to harm, you will be free to spread your charm. மண் புழுவைப் போல பணிவாக யாருக்கும் நினைவிலும் கெடுதல் செய்யாத வண்ணம் அனைவருக்கும் உன் அழகை எந்த தடயமுமின்றி பரப்புக அப்படின்னு சொல்லி ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்டு இந்த போயத்தில் சொல்லியிருக்காங்க. ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்டு யார்? புழு. புழுவை பற்றி தான் இந்த போயம் சொல்லுது. கிளாசரி பார்த்துடலாம். ஃபில்த், டேட், அக்லி, அழுக்கு, அதோட மீனிங் அழுக்கு. ப்ளாவ்ஸ், டில்ஸ், உழுதல், உழவு உழுவோம்ல அதுதான் உழுதல். ஹம்பிள், நாட் ப்ரவுட், பெருமை இல்லாமல் அல்லது பணிவு. டாயில்ஸ், ஒர்க் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட், கடின உழைப்பு, கடின உழைப்பு. ஹார்ம், மேக் ஃபிசிக்கல் இன்ஜுரி, காயப்படுத்துதல், காயப்படுத்துதல். மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ். ஃபில்த், வெல்த், குக், லுக், சாம், ஹார்ம், ஆர்மர், farmer. Fill in the blanks. It plows soil before dash farmer, F-A-R-M-E-R, farmer. It is used in the fishes dash hooks, H-O-O-K-S, hooks. We don't use dash in the soil, chemicals, C-H-E-M-I-C-A-L-S, chemicals. Be humble like a dash worm, W-O-R-M, worm. கீழே கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் எழுதிக்கலாம். Let us know. Continuous tense is a category of verb tenses. Here we will see the past continuous tense. You all know forms of verbs. Continuous tense அப்படின்னா தொடர் வினை காலம், தொடர் வினை காலம். தொடர் வினை காலம் அப்படிங்கிறது காலத்தினுடைய ஒரு வகை. இங்கே நாம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது இறந்த கால தொடர்நிலை வாக்கியம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்கலாம். கோ, கோஸ், அதாவது செல், செல்கிறாள், செல், செல்கிறாள். பாஸ்ட் டென்ஸ் வென்ட், வென்ட் அப்படின்னா சென்றாள், வென்ட்னா சென்றாள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கோன், சென்று விட்டாள், சென்று விட்டாள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் கோயிங், சென்று கொண்டிருக்கிறாள்.
கோயிங் அப்படின்னா சென்று கொண்டிருக்கிறாள். The present participle form is used in past continuous tense with auxiliaries was and were. Come, let us use it. Present participle ஃபார்முக்கு was were யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். I was going to home. நான் வீட்டுக்கு போய் கொண்டிருந்தேன். நான் வீட்டுக்கு போய் கொண்டிருந்தேன். You were going to home. நீ வீட்டுக்கு போய் கொண்டிருந்தாய். We were going to home. நாங்கள் வீட்டுக்கு போய் கொண்டிருந்தோம். They were going to home. அவர்கள் வீட்டிற்கு போய் கொண்டிருந்தார்கள். He was going to home. அவன் வீட்டுக்கு போய் கொண்டிருந்தான். She was going to home. அவள் வீட்டுக்கு போய் கொண்டிருந்தாள். It was going to home. அது வீட்டுக்கு போய் கொண்டிருந்தது. In the above examples, you can see the main action is in present participle form for all subjects and the auxiliary alone changes. மேலே உள்ள எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா துணை வினைச்சொல் மட்டும் மாறிக்கிட்டே இருந்தது. யூ வி தே இதிலெல்லாம் வேர் வருது. ஹீ சி இட் இதிலெல்லாம் வாஸ் வருது. வாஸ் இஸ் used for I, he, she and it. I, he, she and it. இதுக்கெல்லாம் was யூஸ் பண்ணணும். Where is used for you, we and they. You, we and they. இந்த மூணுக்கும் where யூஸ் பண்ணணும். Give the correct verb form for following sentences. சரியான வெர்பை எழுத சொல்லியிருக்காங்க. I was reading the poem. They dash the poem. ப்ராக்கெட்டில் ரைட் கொடுத்துருக்காங்க. வேர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி எழுதணும். வேர் ரைட்டிங். தே வேர் ரைட்டிங் த போயம். இட் டேஸ் ப்ராக்கெட்டில் கோ டு டெல்லி. வாஸ் கோயிங். இட் வாஸ் கோயிங் டு டெல்லி. சி டேஸ் ப்ராக்கெட்டில் ட்ரா எ பிக்சர். வாஸ் ட்ராயிங். வாஸ் ட்ராயிங். She was drawing a picture. We dash bracket la eat fruits. Were eating. We were eating. He was watching. He was watching movie. You were making. Were making lunch. Interrupted action in the past. Write what they were doing at 5 o'clock yesterday. நேற்று 5 மணிக்கு என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. I dash cricket with my friends. Was playing. Playing. My mother dash TV. My mother was watching TV. We dash mango. We were eating mango. My friends were riding their bicycles. Mohan was writing a letter. The bell was ringing loudly. See and write what they were doing. படத்தை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. while I was writing. He dash. He was sleeping. While the boy was playing. The girl was reading. While my mother was cooking, my father was shopping. Now we are going to see the future continuous tense. You all know forms of verb.
ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா எதிர்கால தொடர்நிலை வாக்கியம். அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ப்ரெசண்ட் கோ கோஸ், செல் செல்கிறாள். பாஸ்ட் வெண்ட் சென்றாள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கோன் சென்று விட்டாள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் கோயிங் சென்று கொண்டிருக்கிறாள். The same present participle form is used in future continuous tense with auxiliary will be. Come, let us use it. Future continuous tenseக்கு present participle ஓட will be add பண்ணுறோம். I will be going to home. நான் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன். You will be going to home. நீ வீட்டிற்கு போய் கொண்டிருப்பாய். We will be going to home. நாம் வீட்டிற்கு போய் கொண்டிருப்போம். They will be going to home. அவர்கள் வீட்டிற்கு போய் கொண்டிருப்பார்கள். He will be going to home. அவன் வீட்டிற்கு போய் கொண்டிருப்பான். She will be going to home. அவள் வீட்டிற்கு போய் கொண்டிருப்பாள். It will be going to home. அது வீட்டுக்கு போய் கொண்டிருக்கும். In the above examples, you can see the main action is in present participle form and the auxiliary is will be is used for all the subjects. கொடுக்கப்பட்ட எக்ஸாம்பிளில் சப்ஜெக்டுக்கு அடுத்து எல்லா சென்டென்ஸ்லையுமே will be வருது. Give the correct verb form for following sentences. சரியான வெர்பை ஃபில் பண்ணலாம். I will be waiting for you. They dash. They will be coming. They will be coming. It dash. It will be playing. It will be playing. She dash. She will be swimming. We will be walking. We will be walking. He will be doing. He will be doing. You will be taking leave. Will be taking. How to use the future continuous tense. Future continuous tense அப்படின்னா எதிர்கால தொடர்வினை வாக்கியம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I will be traveling in a bus by this time tomorrow. நாளைக்கு இந்த நேரத்தில் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பேன். My friends will be playing but I am working here. Uma's family is going on a holiday. Write what they will be doing there. உமாவோட குடும்பம் விடுமுறைக்கு போகிறாங்க. அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. உமா டேஸ். உமா வில் பி ஸ்விம்மிங். இது பிளேயிங், கிளைம்பிங், பிளேயிங் மியூசிக், கேச்சிங் ஃபிஷ், ஷூட்டிங் பிக்சர்ஸ். இதை எழுதிக்கலாம். சேஞ்ச் த சென்டென்சஸ் ஃப்ரம் பாஸ்ட் கண்டினியூஸ் டு ஃப்யூச்சர் கண்டினியூஸ். கொடுக்கப்பட்ட சென்டென்ஸை பாஸ்ட் கண்டினியூஸ்லேருந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. She was waiting for bus. She will be. She வாஸை எடுத்துட்டு அதுக்கு பதில் will be ஆட் பண்ணணும். She will be waiting for bus. They were going to கோயம்புத்தூர். வேற எடுத்துட்டு will be ஆட் பண்ணணும். They will be going to கோயம்புத்தூர். Suresh was playing chess. Rafiq was eating breakfast. Prasant was reading newspaper. 3 சென்டென்ஸ்லையும் வாஸை எடுத்துட்டு will be ஆட் பண்ணி எழுதணும். Change the sentences from future continuous to past continuous. future continuousலேருந்து past continuousஆக மாற்ற சொல்லியிருக்காங்க. I will be speaking to her. Lucy will be getting ready. இதில் will be அப்படிங்கிறத எடுத்துகிட்டு was அல்லது were ஆட் பண்ணணும். சர்க்கிள் yes or no to the following. சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்த்துட்டு
எஸ் அல்லது நோ எது சரியோ அதை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 persons ஆர் இன்வால்வ்டு இன் த டைலாக். இது எஸ். வருண் இஸ் ஸ்டடியிங் 4th standard. நோ. அக்ஷயா இஸ் வருண் சிஸ்டர். நோ. தே பிளே கோகோ. எஸ். வருண் பிளேஸ் இன் கோதை டீம். நோ. பாடத்தோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.